வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். சிறுபான்மையினருக்காக குரல் கொடுப்பவரை அடக்க நினைப்பதை வன்மையாக கண்டிக்கின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். சிறுபான்மை சமூகங்களின் விடிவுக்காக குரல் கொடுக்கின்றவரை அடக்கி ஒடுக்க நினைப்பதை நாம் வன்மையாக கண்டிப்பதாக முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர்கள், முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதுதீனை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக பல விடயங்கள் இடம்பெற்று வருகின்றன என்றும், அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி என்பதால் ஏதேனும் பிழைகள் அல்லது சட்டவிரோதமான செயற்பாடுகள் செய்திருந்தால் அது தொடர்பாக அவரை விசாரிப்பதற்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் அவரது பக்கத்தில் நியாயம் இருக்கின்ற போது, அவர் உரிய விடயங்களுக்கு பதில் அளித்துக் கொண்டிருக்கின்ற போது அவரை சிறையில் அடைத்துத்தான் அடுத்த விடயத்தை பார்ப்போம் என்ற நிலைப்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். அவரை சிறையில் தள்ளிவிட்டு குற்றமற்றவர் என்று விடுவிக்கும் இந்த கலாச்சாரத்தையும் நிறுத்த கோருவதாகவும், அவர் இந்த நாட்டிற்கு தேவையானவர் என்பதோடு ஒரு இனத்தின் தலைவனாக பார்க்கப்பட்ட அவரை அவதூறாக காட்டி அவரது தலைமைத்துவத்தை ஒழிப்பதற்காக பலர் செயற்படுகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகம் மீது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் இவ்வாறான செயற்பாட்டை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜாவின் அதிரடியான இடமாற்றம், அரசியல் பழிவாங்கலா? மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக கடந்த 9 மாத காலமாக கடமையாற்றிய திருமதி கலாமதி பத்மராஜா அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். கிழக்கு மாகாண மேய்ச்சல் தரை விவகாரத்தில் அவரது பெயர் பரபரப்பாக பேசப்படும் பின்னணியில் இந்த அவசர இடமாற்றம் ஒரு அரசியல் பழிவாங்கலா என்ற கேள்வி தமிழ் அரசியல் பரப்பில் எழுப்பப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பில் அண்மை காலத்தில் சிங்கள மக்களால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்புக்கும் இந்த திடீர் இடமாற்றத்திற்கும் சம்பந்தம் இருப்பதாகவே மட்டக்களப்பு தமிழ் மக்கள் கருதுகின்றார்கள். இந்த திடீர் இடமாற்றத்தின் பின்னர் ஏற்படுத்த போகும் விளைவுகள் எவ்வாறானதாக இருக்கும் என்ற கேள்வியும் தமிழ் மக்களுக்கு அச்சம் தரும் வகையில் எழுகின்றது. மட்டக்களப்பில் மேய்ச்சல் தரை என்றழைக்கப்படும் மயிலமடு மாதவனை தமிழ் பிரதேசம் அண்மை காலத்தில் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் பின்னணியில் சிங்களவர்களால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பில் எதிர்ப்பு வெளியிட்டதால் தான் திருமதி கலாமதி பத்மராஜா உடனடியாக நடைமுறைக்கு வரும் விதத்தில் இடமாற்றப்பட்டார் என்ற கருத்தே தமிழ் மக்களிடம் காணப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் இந்த பிரச்சனை தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பதை நேற்று சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். இதன் போது ஆளுநர் கடும் துணியில் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் மக்களுடைய சந்தேகம் உண்மை என்பதை உறுதிப்படுத்துவதாகவே இருக்கின்றது. 20வது திருத்தச் சட்டத்தினால் தமிழ் மக்களுக்கு பாதிப்பில்லை, டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் அறுவடைக்கு பின்னரான இழப்பு வீதத்தினை குறைப்பதற்கு கனேடிய அரசாங்கத்தின் அனுபவத்தினையும் தொழில்நுட்ப உதவிகளையும் வரவேற்பதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மாளிகாவத்தையில் அமைந்துள்ள கடற்தொழில் அமைச்சிற்கு இன்று வருகை தந்த கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்னனுடனான கலந்துரையாடலின் போதே கடற்தொழில் அமைச்சரினால் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இலங்கையில் கடற்தொழிலாளர்களினால் அறுவடை செய்யப்படுகின்ற கடல் உணவுகளில் சுமார் 35% மேற்பட்டவை விற்பனைக்கு தரமற்றவை என்ற அடிப்படையில் வீசப்படுகின்றன. ஆனால் கனடா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளில் குறித்த இழப்பு வீதம் மிகவும் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது. இந்நிலையிலேயே கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இக்கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கனேடிய உயர்ஸ்தானிகர் அது தொடர்பாக சாதகமாக பரிசீலிப்பதாக தெரிவித்ததுடன், இலங்கையின் சமுத்திர பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கனேடிய கடல்சார் கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகின்ற செயற்பாடுகளினால் இலங்கை மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் தொடர்பாகவும் எடுத்துரைத்தார். மேலும் இலங்கையின் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக கனேடிய உயர்ஸ்தானிகருடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அமைச்சர், தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிக்கு அமைய அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டத்தை உருவாக்கி வருவதாகவும், உயர் நீதிமன்றத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய அரசியலமைப்பில் குறித்த திருத்த சட்டம் உள்வாங்கப்படுகின்றது எனவும் தெரிவித்தார். மேலும் 20வது திருத்த சட்டத்தின் ஊடாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாது எனவும், அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தினை சரியாக கையாள்வதே
தமிழ் மக்களின் அபிலாசைகளை பெற்றுக் கொள்வதற்கான ஆரம்பம் என்பதை தான் நம்புவதாகவும் தெரிவித்தார். 20 பற்றிய விவாதம் 21, 22ஆம் திகதி இரவு 7:30 மணி வரை தொடரும். அரசியல் அமைப்பின் 20வது திருத்த சட்டமூலம் தொடர்பான விவாதம் இம்மாதம் 21ஆம் 22ஆம் திகதிகளில் இரவு 7:30 மணி வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று பிற்பகல் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதன்படி 21ஆம் 22ஆம் திகதிகளில் முற்பகல் 10 மணி முதல் மாலை 7:30 மணி வரையில் இந்த விவாதம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலின் கேப்டன் கோடி ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார். அண்மையில் தீப்பரவலுக்கு உள்ளான MT நியூ டைமண்ட் கப்பல் கேப்டனுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கேட்டுள்ளது. குறித்த கப்பலின் கிரேக்க இன கேப்டனான தீரோஸ் ஹில்லியாஸ் சார்பாக மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்த இடையீட்டு மனு மீதான விசாரணை இன்று இடம்பெற்றது. இந்த மனு கொழும்பு பிரதம நீதவான் முகமது மிஹார் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கப்பல் கேப்டன் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தமது கட்சிக்காரர் பிழையை ஒப்புக்கொண்டு 12 மில்லியன் ரூபாய் தண்டப்பணத்தை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் செலுத்தி முடித்துள்ளதாக மன்றுக்கு தெரியப்படுத்தினர். அதனால் தமது கட்சிக்காரருக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கேப்டன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் கேட்டுக்கொண்டனர். இதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. அதன்படி MT நியூ டைமண்ட் கப்பல் கேப்டனுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சஜித்துடன் ரிசார்ட் தொலைபேசியில் பேச்சு விரைந்து சென்றது CID. குற்றப்புலனாய்வு பிரிவினர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் விசாரணை நடத்த அவரது இல்லத்துக்கு தற்போது விரைந்துள்ளனர். தலைமறைவாகியுள்ள முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுவுதீனுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையே தொலைபேசி கலந்துரையாடல் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதற்கமைய மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போது சஜித் பிரேமதாசவின் கொழும்பில் உள்ள இல்லத்துக்கு விரைந்துள்ளதாக அறிய முடிகின்றது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுவுதீனை கைது செய்யும்படி சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு பிரிவினரை பணித்து இன்றுடன் 3 நாட்கள் ஆகின்றன. எனினும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேலும் 61 பேருக்கு கொரோனா. இலங்கையில் மேலும் 61 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மினுவாங்குடை தொழிற்சாலை ஊழியர்களுடன் நெருங்கி பழகிய 58 பேருக்கும் மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட 3 பேருக்கும் இவ்வாறு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன்படி மினுவாங்குடை கொரோனா கொத்தணியில் இதுவரை பதிவான கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1850 அதிகரித்துள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். சித்த மருத்து ஆய்வுகள் தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு. மதுரையை சேர்ந்த சித்த மருத்துவர் சுப்பிரமணியன் தான் கண்டறிந்த 66 மூலிகைகளை கொண்ட மருத்துவ பொடியை வைரோலஜி துறை நிபுணர்கள் பரிசோதித்து முடிவுகளை அறிவிக்க கோரி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சித்த மருத்துவரின் கோரிக்கை தொடர்பாக மத்திய சித்த ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பப்பட்ட மனுவில் திருத்தங்கள் இருந்ததால் மீண்டும் திருத்தம் செய்து அனுப்ப கோரி மனுதாரருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. திருத்தம் செய்யப்பட்ட கோரிக்கை தற்போது வரை அரசுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் ஆராய்ச்சிக்கு முன்பாக எவ்வாறு மருந்துகளை மருத்துவர் விற்பனை செய்கின்றார் என கேள்வி எழுப்பினர். ஏற்கனவே காலதாமதம் ஆன நிலையில் சித்த மருத்துவர் உடனடியாக மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கு திருத்தம் செய்த மனுவை அனுப்ப உத்தரவிட்டனர். தொடர்ந்து ஆண்டுதோறும் சித்த மருத்துவ பிரிவுக்காக மத்திய அரசு பல கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கக்கூடிய சூழலில் முறையான ஆராய்ச்சி எதுவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினர். சித்த மருந்துகள் தொடர்பாக எத்தனை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன, எத்தனை மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, என்னென்ன நோய்களுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பாகவும் எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் கபசுர குடிநீர் கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் மத்திய அரசு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நவம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. இந்தியாவில் நேற்று
ஒரே நாளில் 60,439 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். இதனை அடுத்து தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 73,65,000 கடந்துள்ளது. அத்துடன் 835 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,12,000 கடந்துள்ளது. மேலும் 64,48,000 மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 8,04,000 மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 8,000 மேற்பட்டோரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலக செய்திகள். பிரித்தானியாவில் பெண்ணின் நுரையீரலில் சிக்கிய பரிசோதனை குழாய். கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனையின் போது பரிசோதனை குழாய் குரல்வழியூடாக பெண்ணொருவரின் நுரையீரலில் சிக்கிய சம்பவம் ஒன்று பிரித்தானியாவில் உள்ள லெஸ்டர் வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த வைத்தியசாலையில் கொரோனா வைரஸ் தொற்று சந்தேகத்தின் பேரில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணுக்கு தாதி ஒருவர் பரிசோதனை மேற்கொண்டிருந்த வேளையில் சோதனை குழாய் தவறுதலாக உட்செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது அந்த சோதனை குழாய் குறித்த பெண்ணின் குரல்வளை ஊடாக அவரது வலது நுரையீரலில் சிக்கியுள்ளதாக மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண்ணுக்கு நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சோதனை குழாயினை அகற்றுவதற்கான மேலதிக சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நோயாளிகளை எவ்வாறு சோதிப்பது என்பது குறித்து தெளிவான வழிகாட்டுதல் தாதியர்கள் மற்றும் ஏனைய ஊழியர்களுக்கு அவசியம் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிரித்தானியாவில் பெண்ணின் நுரையீரலில் சிக்கிய பரிசோதனை குழாய். தாய்லாந்தில் அவசர நிலையை நிறைவேற்றுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கையை கண்டித்து ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் பாங்காக்கில் வீதிகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பாங்காக்கில் நேற்று பிரதமர் பிரஜித் சான் ஒச்சாவின் அலுவலகத்துக்கு வெளியே கூடியிருந்த போராட்டக்காரர்களை கலக பிரிவு போலீசார் கலைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரிய அளவிலான அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் முக்கிய போராட்ட தலைவர்களான அனோன் நம்பா, மாணவர் ஆர்வலர் பரித் சிபாரக், பானுசயா உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. 2 மாதங்களுக்கு முன்பு தேச துரோக குற்றச்சாட்டை எதிர்கொள்வதாக அர்னான் கூறினார். அதே நேரத்தில் போராட்டக்காரர்களை தொடர்ந்து போராடுமாறு வலியுறுத்தினார். தாய்லாந்து நாட்டில் 2014ஆம் ஆண்டு இராணுவ தளபதியாக இருந்த பிரஜித் சான் ஒச்சா புரட்சி நடத்தி ஆட்சியை கவிழ்த்தார். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். கடந்த ஆண்டு நடந்த சர்ச்சைக்குரிய தேர்தலுக்கு பின்னர் அவர் அந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார். ஆனால் அவருக்கு எதிராக மாணவர்கள் தலைமையிலான ஜனநாயக இயக்கம் பெரும் சக்தியாக உருவெடுத்தது. பிரதமர் ஒச்சா பதவி விலக வேண்டும், புதிய அரசியல் சாசன சட்டம் இயற்றப்பட வேண்டும், முடியாட்சியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும், குறிப்பாக மன்னரின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் இயக்கம் தொடர்ந்து அறவழியில் போராட்டங்கள் நடத்தி வருகின்றது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.